இணை வைத்தல் சர்வ சாதாரணமாக இந்த மௌலிதுகளில் கையாளப்படும். அவுளியாக்கள் கையென்று சொல்வான், நபிமார்கள் கையென்று சொல்வான். பசத்து காப்பா பாக்கத்தீவன் நதமி, கவலை என்ற கையை நான் விரித்து விட்டேன், ஓடிடு வந்து எனக்கு காப்பாதுங்கம்மா. என்ன அந்த யானபி இஸ்லாமலுக்கு அந்த ஒப்பாரு ஹத்தாயா துனூபில் மூபிகாத், அழிந்து விட்ட பாவத்தை விட்டு எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டுமா. கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், நீக்க வேண்டும். யார சூழல் அம்மா என்ன இப்படி நிறைய அப்படி வந்துட்டே இருக்கும். வரிசையா இது மாதிரி வார்த்தையாக லா கப்தியல் அஸ்மாப் பஜ்து ஹாதல் பாபு கபிலுல் அத்தம்மா, காரணங்கள் கஷ்டங்கள் என்ற கஷ்டங்கள் எனக்கு, அதாவது என்னுடைய காரணங்கள் எல்லாம் இறுகி விட்டன. லா கப்தியல் அஸ்மாப், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து விட்டது. பஜ்து ஹாதல் பாபு, உங்கள் வாசலுக்கு ஓடோடி வந்து விட்டேன்பா. நீ எங்கே 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 ஷாஹுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோமைய கோமானேங்கன அதே சொல்றான். பஜ்து ஹாதல் பாப், உங்கள் வாசலுக்கு நான் ஓடோடி வந்து விட்டேன்மா. ஓ கப்பிலுல் ஆசா, வாசல்ல முத்தம் போடுவான். தர்கா வாசல புச்சு 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 அடிப்பான். எப்படி கடிக்கல தர்கா வாசல பாத்திருக்கா? இந்த சாதாரண சில பேர் இந்த தெய்வம் என்ன செய்யும் தொழிலே தெய்வம்பா, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம்பா பாத்துக்கிற சில, அதே அல்லா குர்ஆன்ல கேட்கிறான். ஏண்டா திடீரென்று ஒரு வாகனத்திலே போயிட்டு இருக்கு, அல்லா குர்ஆன்ல கேட்கிறான். கடல் நடுவில் பயங்கரமா வைதா வசியம் மோஜும் கப்புல் தஅல்லாஹு முஹலிஸன் அல்ஹுத்தீன், பயங்கரமான அலைகளுக்கு இடையிலே கப்பல்கள் மாட்டும் பொழுது யாரை அழைப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு கடல்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிளேட்ல போறீங்க, பயங்கரமான காற்று மின்னல், எப்ப ஏன் யாரை கூப்பிடுவோம்? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படித்தானே கூப்பிடுவோம். அந்த கஷ்டத்தை விட்டு நீக்கி வீட்டுக்கு வந்து பக்கத்துல வீடு மக்களோட இருக்கும்போது தலைவர் வந்து யா முஹீதீனே அட பாவிங்கிறாங்க. ஏன்னா கஷ்டத்துல அல்லாஹ் கூப்பிட்ட, துன்பத்துல ஓடணும் ரப்புல் ஆலமீன் வீட்டுல இருக்கும்போது வரமாட்டானா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துன்பத்தில் இருக்கும் பொழுது அது அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் சில பேரு. ஒரு லாரியை ஓட்டுறான், லாரி தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். அதாவது லாரியில ஏறும் பொழுது சில டிரைவர்களை பார்க்கிற பஸ்ல ஏறும் பொழுது அந்த வாசல் படி முத்தம் ஆரம்பிப்பான். பாத்திருக்கீங்களா? காரணம் அதை கடவுள் நினைக்கிறான். இந்த மாதிரி முட்டாள்தனத்துல போகும். உள்ள போய் திடீர்னு பயங்கர 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்பொழுது திடீர்னு பிரேக் அழுது கண்ட்ரோல் இழந்து போகுது. என்ன செய்யுமா? அவரு கண்ட்ரோல் இழந்து போகும்பொழுது பஸ்ஸையே காப்பாற்றுமான கடவுள் இந்தியா. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு வீடு கட்டுறீங்க, பூசணிக்காய தொங்க விடுறான் வீட்டுக்கு முன்னால, தண்ணிக்காய தொங்க விடுறான். ஏன்னா கந்திஷ்டி கழிப்பாமா. கந்திஷ்டி கழிப்பான் 30 லட்சம் ரூபாய் வீட்டை 30 ரூபாய் பூசணிக்காய் காப்பாத்துன்னு நினைக்கான். ஒரு பூகம்பம் மெதுவா ஆடுது அந்த வீட்டுல, என்ன செய்வேன்? குபீர்னு பள்ளி எடுத்து யாரும் வெளியே ஓடுவேன், பூசணிக்காயே என்ன காப்பாத்துன்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. யாரடா கூப்பிடுவேன்? பூசணிக்காய கூப்பிடுவியா? லாரியை கூப்பிடுவியா? இப்பவே இருக்க பேசிட்டு இருக்கோம். ஒரு நடுக்கு லேச கட்டினா என்ன செய்வோம்? யாரெல்லாம் உந்துச்சு ஓட மாட்டான மனுஷன். அல்லது கடவுள் கொள்கை அது யாரெல்லாம் சொல்லாத கடவுளைனாலும் சொல்லுவான். ஒரு முஸ்லீமா இல்லாத கடவுளே என்ன காப்பாற்றுமா. இப்படிப்பட்ட இக்கட்டுகள் ஆடும் பொழுது இந்த மாதிரி என்ன செய்வாங்க? கடவுள் நம்பிக்கைகள் இந்த மாதிரி ஒரு வீணா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இணை வைத்தலுடைய ஆரம்பம் எங்கே நடைபெறுகிறது பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைத்தல் இருக்குல்லங்க, ஷிர்க், அந்த ஷிர்க் எங்க ஆரம்பிக்குது அங்கிருந்து கிள்ளி எறிவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த யோகம் வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யோகம்னா என்னங்க? என்ன சொல்ற யோகத்துக்கு? நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல ராசி, நல்ல ராசிக்கான யோகம். என்னை பார் யோகம் வரும், இப்படி கழுத போட்டா மாட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? என்னை பார் யோகம் வரும், கழுத போட்டா மாட்டிருப்பான். என்னை பார் யோகம் வரும், கழுத போட்டாவில் வச்சுக்கிட்டா யோகம் வருமா? கழுத போட்டாக்கு யோகம் வந்தா அந்த கழுத சொந்தமா மண்ணா 10 கழுத வச்சிருக்கான், அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் நினைச்சு பார்க்க மாட்டான். என்னடா சொந்தமா 10 கழுதையை வச்சிருக்கான், அவனுக்கு சோத்துக்கு வழியே காணும். போட்டா வச்சுட்டு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. எங்க ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மழை வரணுங்கிறதுக்கா கழுதைக்கு கல்யாணம் முடிப்பாங்க. கழுதைக்கு கலைக்கு கல்யாணம். நெல்லை மாவட்டத்தில் சில ஊர்கள்ல முஸ்லிம்கள் யானையில கொடி எழுப்பும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தண்ணி இல்லைன்னு வைங்க, யானையில கொண்டு வந்து பெரிய கொடியை ஏற்றினாக்கா தண்ணி இல்லை, அவன் கழுதை கல்யாணம் முடிக்கான். இவன் என்ன செய்வான்? யானையில கொடி எடுத்துட்டு போவான். மழை பெய்யலைங்கிறதுக்கு. சரி, கல்யாணம் முடிச்சாச்சு. கழுதை ஓவரா மழை பெஞ்சிடுது. எங்க பார்த்தா வெள்ளப்பெருக்கா இருக்கு. என்ன செய்யறது? கல்யாணம் முடிச்ச கழுதை தலா கூட சொல்றேன். 2 கழுதையை கூப்பிட்டு அத்தலா
சொல்லப்படியா? அப்ப கொடி எடுத்திய மலைக்கு அது திரும்பி ரிவர்ஸ் இருக்க போறியா, எடுத்து பின்னாடி போறியா? என்ன பண்ண போற? பைத்தியக்காரத்தம், முட்டாள்தனம் எங்க கொண்டு விடுது பாருங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ கலாச்சாரமே கூடாது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு போட்டோவே வேண்டாம். ஏன் போட்டோவை தடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. எங்க இணை வைத்தல் பிறக்குதுன்னு பாப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய மூடத்தனம் எங்க உருவாகுது அங்க கிள்ளி எடுத்துவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போட்டோ கூடாதுங்கிறாங்க. இப்ப தவிர்க்க முடியாம அது மேல பக்தி இல்லாம படத்துல கூட உருவம் இருக்கதான் செய்யுது. இப்ப இங்க எத்தனை உருவம் இருக்கு, இது நம்ம மதிக்கல. இந்த உருவத்தை அவன் வச்சவன் மதிச்சுட்டு போறான். பணங்கள்ல உருவப்படம் இருக்குது, அதை நம்ம கண்டுக்கல. இதை ஏன் கூடுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமாக காட்டுகிறார். ரசூலா ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா நாயகி இருக்காங்க. திரைச்சீலையில உருவப்படம் இருக்குது, திரைச்சீல துணியில தொங்க விட்ட திரைச்சீலை உருவப்படம் இருக்கு. ஹதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா அதை கிழிச்சிட்டாங்க, அது திரைச்சீலை கிழிச்சு தூர வச்சுட்டாங்க. ஆயிஷா நாயகி அந்த துணியை எடுத்து ரெண்டா கிழிச்சு தலையணை உரையா தைக்கிறாங்க. 2-3 தலைவாணி வரை தச்சு போடுறாங்க. தச்சு போட்ட பிறகு உருவம் சிதையவில்லை, அந்த தலைவாணியில அப்படி இருக்கு. கிழிக்கும் போது உருவம் சிதைஞ்சிட்டா சிதைஞ்சிருச்சுன்னா உருவத்தை பார்த்தா தெரியுது. உருவம் பாதி உருவம் அரை போட்டா இருக்குல்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. கிழிச்சு இப்படி தச்சு போட்டிருக்காங்க. அந்த உருவ சிலை தலைவாணி உரையில இருக்கு. அந்த தலையணை உரைகள் தான் ரசூலுல்லாஹ் தலை வைத்து படுப்பார்கள், சாய்வார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் நிறைய இருக்கு. அது என்ன நாளும் பொழுது கிழிக்கிறாங்க, தலைவன் உரையாக சாப்பிடுறாங்க. நாளும் பொழுது அது மதிக்கத்தக்கதாக ஆகிவிடுகிறது, மதிப்புனா ஆகிடும். கிழிச்சு தலைவன் உரையா போட்டா அதுக்கு அவன் மதிப்பு கொடுக்க போறான்? மதிப்பா கொடுப்பான், காலில் போடுவான், கையில போடுவோம். இப்போ பேப்பர்கள் எத்தனையோ உருவப்படம் இருக்கு, மதிக்கவா செய்யணும்? தரையில கிடக்கும், இருப்போம், சர்க்கரையை மதிப்போம், மதிப்பு இருக்காது. அது ஸ்பெஷலாக மாற்றப்படும் பொழுது மதிப்பு வரும், அதை எடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்ப தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இந்த இணை வைத்தல் இது எப்ப வரும் தெரியுமா? இப்ப உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க உங்க புருஷனுடைய போட்டோக்களை எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப சும்மா பாது சும்மா வச்சு வைக்கிட்டு தானே இருக்காது. அது உங்க பொண்ணாட்டி போட்டோ வச்சு தூர போட்டுருவீங்க. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் உங்க புருஷன் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அந்த மூத்தா போவாங்களே எல்லாரும். மூத்தா போன பிறகு ஒரு 4 வருஷம் சென்னா அந்த போட்டோவை தேடுவீங்க. எந்த போட்டோவை? உங்க புருஷன் போட்டோ எடுத்து மூலையில கிடக்குமே, மெதுவா எடுத்து வருவீங்க. என்ன அழகா செஞ்சுட்டு இருக்கா ஆரம்பிப்பா. பார்த்து கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிப்பார். சின்ன வயசுல 30 வயசு கல்யாணம் முடிச்ச புதுசு எப்படி இருந்தா பாரு அப்படிலாம் சொல்லிட்டு அதை நிக்க மாட்டோம். அதை கொஞ்சம் ஃப்ரேம் போட்டோம் வீட்டுல ஒரு மூலையில உங்க வாப்பா போட்டா இருக்கட்டும்னு வச்சிருவோம். அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சண்டை வரும். ஒரு கல்யாண பிரச்சனை சண்டை. நீங்க ஒரு பொண்ணை கட்டணும், அவன் ஒரு பொண்ணை கட்டணுமா, நீங்க பணத்தை இப்படி செலவு அவன் வேண்டாம், இப்படி உங்களுக்கும் உங்க பையனுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சண்டை வரும். சண்டை நல்ல சண்டை முடிஞ்சப்ப நீங்க என்ன செய்ய? அந்த ரூம்குள்ள தனியா போய் அந்த போட்டோ முன்னாடி நீங்க தான் போய் சேர்ந்துட்டிய. இவங்கள்ட்ட கிடந்து நாளா கஷ்டப்படுவோம், உங்களுக்கு என்ன தெரியும்? யார்கிட்ட? போட்டாட்ட. அப்ப போட்டோக்கு ஏதோ சக்தி இருக்கிறது போலவும் நீங்கள் என்ன சீக்கிரமா கூட்டு போயிருங்க. யார்கிட்ட? போட்டோவை. ஒருதான் முதல்ல உயிரோட இருக்கும்போது போட்டோ இருந்துச்சு, அப்ப கூட்டுவாங்க கொண்டியான அப்ப சக்தி வழங்கலாம். மூத்தா போன பிறகு போட்டாக்கு ஏதோ தன்மை இருக்கிறது போல. அப்போ இப்பவும் எங்க உங்க அத்தா என்ன பார்த்துட்டு தான் இருக்கா, அது போட்டோ சொல்லுவாங்க. அதுக்கு மாலை மரியாதை இப்படி அதற்கு ஒரு சாதாரண அட்டைக்கு ஒரு சக்தி வரதான் நினைச்சிருவான் மனசன். இதுதான் நபிகள் முதலில் கிழித்து விடு, மதிப்பு கொடுக்காது அதுக்கு. அத மாதிரி இங்க யாரோ ஒரு ஷேகாமா அவர் போட்டோ வச்சா பறக்கத்துன்னு நினைக்கிறான். இந்த ஊர்ல இருக்காம யாரு? தூத்தான் அவர் போட்டோ வச்சா பறக்கத்தான். கழுத போட்டோ வச்சாலும் சரி, இவர் போல 2 ஒண்ணுதான். கழுத போட்டோ வச்சு என்னை பாரு யோகம் வருங்கிறானே பறக்கத்துனா அப்படி இவருக்கு பெரிய பறக்கத்து இருக்குன்னா அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாயத்தை வேண்டுங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். தாயத்தை விற்கிறான் இல்லைங்க, ஒரு 500 தாயத்தை தொங்க போட்டிருப்பான். இந்த தாயத்தை கட்டி பாருங்க, அப்புறம் பாருங்க செல்வம் கொளிக்கிறதம்மா. ஒரு தாயத்துக்கு செல்வம் கொளிக்குது. அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான தாயத்து இருக்கு. அவன் பெரும் கோடீஸ்வரனா இருக்கான். உங்களுக்கு 10 ரூபாய் எங்க இருக்கான்? பெரும் கோடீஸ்வரனா இருக்கான். இப்படி வருவானா? நடந்து வரக்கூடாது, ஹெலிகாப்டர்ல இறங்கணும். யாரு? தாயத்தை அவர் ஹெலிகாப்டர் இறங்காரு, சேட்கார்ல அப்படி இறங்கணும். இன்னைக்கு சிங்கப்பூருக்கு போயிட்டு வரணும், தாயத்துக்கு போறாங்க. ஒரு தாயத்து கோடிக்கணக்கான ரூபா வருது. ஒரு தாயத்து கோடிக்கணக்கு வரணும், பல தாயத்து லட்சக்கணக்கு. இவர் போட்டோக்கு பறக்கத்துனா அவர் இன்னைக்கு கர்நாடகா இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கணும். மொத்த சவுதி துபாய் மொத்த எண்ணெய் கணக்கு இவர் வேலை இருக்கணும். உங்களுக்கு இப்படி லட்சமா தர்றாளுக்கு அவர் போட்டோ போறதும் சாதாரண ஒரு விஷயம். இப்படி நம்புவது கூட
ஈமான் நாசமா போயிடும். நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு பரக்கத்து என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது. இறைவன் நம்ம பரக்கத்து செய்யணும். ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் மனுஷன் உருவாக்க முடியுமா? ஏதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் உலகத்தில் இருக்கா? நான் கேட்கிறேன். இப்ப இருக்கு இன்னொரு டைம், இந்த மணி என்ன 1:05. இந்த டைம் நல்ல நேரமா கெட்ட நேரமா சொல்லுங்க பார்ப்போம். தெரியல. சில பேர் செத்துக்கிட்டு நடப்பான், சில வீட்டுல கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். கல்யாணம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் கருமாதியும் நடக்கும். அப்ப நல்ல நேரமா கெட்ட நேரமா? ஊரெல்லாம் ஒரே கஷ்டம். அப்படி வச்சுக்குவோம். எங்க பார்த்தாலும் நோய், நொம்பலம், பிள்ளைகளுக்கு காய்ச்சல், தும்பல், சளி. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. மொத்த இந்த ஊரும் சிமோகா ஃபுல்லா அப்படி இருக்குன்னு வச்சுக்க. நம்ம என்ன சொல்லுவோம்? மோசமான காலம், கெட்ட நேரம். ஏன்னா மெடிக்கலுக்கும் டாக்டருக்கும் நல்ல நேரம், செம வருமானமா இருக்கும். நீங்க எதை கெட்ட நேரம்னு சொல்லி அழுவுறீங்களோ மெடிக்கல்காரன் சரிப்பா சீசன் வரட்டுமா மெடிக்கல்காரன். அப்ப என்ன அர்த்தம்? சீசன் வரட்டும் பணம் தர. அப்படின்னா ஊருக்குள்ள நோய் வரட்டும்னு அர்த்தம். மெடிக்கலை பொறுத்தவரை சீசன் வரட்டும்னா அப்போ குறிப்பிட்ட ஒரு நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரமாக இருக்காது. ஒரு நேரத்தில் சிலருக்கு நல்ல நடக்கலாம், சிலருக்கு கெட்ட நடக்கலாம், சிலருக்கு ரெண்டுமே நடக்காம இருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் இதெல்லாம் இறைவனையுடைய வேற ஏதோ கடவுள் இருப்பது போல அவன் ஒரு நேரத்தை அனுப்பது போல கொண்டு விட்டுரும். இணை வைத்தலுடைய சாயல் கூட. விபச்சாரம் செய்வது பயங்கரமான பாவம், கொலை செய்வது பயங்கரமான குற்றம், வட்டி வாங்குறது கொடூரமான பாவம், பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம். இதைவிட பயங்கரமான பாவம் ஒன்று இருக்குமானால் அது இணை வைத்தல் என்ற இறைவனுக்கு நிகராக யாரையும் நினைப்பது, இறைவனுக்கு இறைவனுடைய சக்தியை யாருக்கும் கொடுப்பது, இறைவனத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை இறைவனை தவிர வேறு யாரிடத்தில் கேட்டாலும் அது பன்றிக்கறி சாப்பிடுவதை விட, சாராயம் குடிப்பதை விட, விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட எல்லாத்தையும் விட பயங்கரம். அதுக்காக மற்றது சரி நான் சொல்ல வரல. ஒரு சாதாரண பீடிக்கு பயப்படக்கூடிய நீங்கள், சாராயம் குடிக்க பயப்படக்கூடிய நீங்கள், ஒரு ஹராம செய்வதற்கு பயப்படக்கூடிய நாம் இதை ஒரு பாதகமான செயல். இந்த அளவுக்கு உலகம் அழிந்த பிறகு, மனிதன் இறந்த பிறகு நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. இணை வைத்து விட்டால் மன்னிக்க வாய்ப்பே இல்லை. இறந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது பாவமன்னிப்பு கேட்டு திருந்தோம் சொன்னா